ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா என் மேலேயே உனக்கு சத்தியம் போட்டு வாக்கு கொடுக்குறேன். நான் கொடுத்த வாக்க இப்பொழுது நீ கேட்டு முடிச்ச 15 நிமிஷத்திலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று வந்து சேரும். நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்கிறதுனால பணம் வருதோ இல்லையோ, ஆனா பகை நிறைய வருவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் உனக்கு எதிரா கெட்டதும் கெட்ட குணத்தையும் கொண்டவர்களாக இருக்கிறதுனால நல்லது செய்யக்கூடிய உண்மையான நேர்மையான பிள்ளையாகிய உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால ஏதாவது ஒரு வகையில உன்னை அழிக்கிறதுக்கும் தோற்கடிக்கிறதுக்கும் முயற்சி செய்ய தான் செய்வாங்க. ஆனா நீ அதெல்லாம் கண்டுகொள்ளாம தாண்டி போய்கிட்டே இருக்கணும் என் தங்கமே. சில நேரங்கள்ல உனக்கு பிடிக்காதது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சாலும் அதை விரும்பித்தான் ஆகணுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. பிடிக்காததை தான் முதல்ல கொடுத்து உன்னை சந்தோஷமா வாழும்படி கட்டாயப்படுத்தும். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன கிடைச்சாலும் எது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு மனசார மகிழக்கூடிய வகையில உன் மனசை எல்லாத்துக்கும் தயார்படுத்தி வச்சுக்கோ. உன் மனசுல அன்பு இருக்கிற வரைக்கும், உன் மனசுல இந்த வராகி அம்மாவின் மீது பாசமும் பக்தியும் இருக்கிற வரைக்கும், உன் மனசுல நான் நல்லது செய்வேன்னு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. எந்த விஷயமும் உனக்கு தவறாகவும் போகாது என் தங்கமே. அனுபவத்துக்கும் பக்குவத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அடுத்தவங்களை திருத்திடலாம் நினைச்சு நீ அறிவுரை சொன்னீனா அவங்க திருந்த மாட்டாங்கன்ற அனுபவம் உனக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களே கஷ்டப்பட்டு திருந்திக்கட்டும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ட்டு நீ அமைதியா அதை அப்படியே விட்டுட்டீனா அதுதான் பக்குவம். பக்குவப்பட்ட மனநிலை என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா வந்துடாது. அதையும் தாண்டி உன் மனசை நீ பக்குவப்பட்டு அமைதியான பிள்ளையா பொறுமையான பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா நான் ஆசைப்படுறேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ரகசியத்தை, முக்கியமான உண்மையை நான் சொல்லணும். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான நல்லதை நானே உன் வீடு தேடி வந்து கொடுப்பேன். ஆனா நீ அடுத்த மனிதனுக்கு குழி தோண்டி தள்ளிவிடலான்னு ஏதாவது சூழ்ச்சி பண்ணினா உனக்கு பின்னால இருந்து உன்னை குழியில தள்ளுறதுக்கு நான் அளவெடுத்துக்கிட்டு இருப்பேன்றத மறந்து விட வேண்டாம் என் பிள்ளைகளே. எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது செய்யுங்கன்னு சொல்றதின் காரணமே இதுதான். நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லார்கிட்டையும் பழகு. ஆனா எப்படி இருக்கணுங்கிறத நல்லவங்க கிட்ட கத்துக்கோ. எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள் என் செல்லமே. எப்பவுமே புரியாதவங்களுக்கு தான் நீ 1000 விளக்கம் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா ஒரு சில பேர் நல்லா தெரிஞ்சவங்களாகவும் புரிஞ்சவங்களாகவும் இருந்துக்கிட்டு தான் விடாப்பிடிவாதமா வேலை செய்வாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டே தவறு செய்யறவங்களுக்கு அழகான ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம் என் செல்லமே. உன்னை வச்சே நீ செய்யற செயலை வச்சே உனக்கு குளிபறிக்கும் மனிதன் நிச்சயமா உன்கிட்ட அன்பா அழகா பேசக்கூடியவனாக நல்லா நடிக்கக்கூடியவனாக தான் இருப்பான். அப்படி உனக்கு எதிராக யார் குளிபறித்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. யார் உன்கிட்ட வந்து அன்பா சிரிச்சு பாசமா பேசி நடிச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய காலகட்டாயம் இப்போது இருக்குது என் செல்லமே. எந்த விஷயத்திலுமே கஷ்டப்பட்டாதான் அறிவு வரும், கெட்டாதான் தெளிவு வரும்னு சொல்லி கேட்டிருப்ப. அறிவும் தெளிவும் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழி உனக்கு தானாகவே புரிய வந்துவிடுமே செல்லமே. நீ நேர்மையா இருக்கிறதுனால உனக்கு நிறைய நண்பர்களோ நண்பிகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனா அது எப்போதுமே உனக்கான சரியானவர்களை உன்னை நோக்கி கொண்டு வரும். நல்ல மனிதர்களை, சரியான மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைப்பதற்கான வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே ஒரு கர்வம் இருக்கும். ஆனா துணிச்சலாக இருக்கக்கூடிய உன்னிடம் ஒரு உண்மையும் இருக்கு. தப்பே செய்யாம தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தாராள மனசு, மனிதாபிமானத்தோட கூடிய மனசு உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக
இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நிச்சயமா நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில எல்லா அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாம செய்யறது தவறுன்னு தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு அப்புறமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா பரிகாரம் செஞ்சா நான் ஒருபோதும் சமாதானமாகி விடுவதில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய செயலும் உங்களுடைய பேச்சும் அறியாம தெரியாம தவறா போயிருந்தா பரவாயில்ல, நான் மன்னிச்சிருவேன். ஆனா வேணும்னே நாம செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்கலாம்னு என்னை நோக்கி ஓடி வருபவர்களை நான் மன்னிப்பது கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க போலதான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரவர்கள் தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் இங்கு எல்லாரும் உலக மகா உத்தமர்கள் தான். நீ ஒருபோதும் தவறான வழியில போகாத. தவறான விஷயங்களை யோசிக்கவும் செய்யாதே என் செல்லமே. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லணுமே தவிர வேறு யாரிடமும் போய் நிற்க கூடாது. ஏன்னா உனக்காக வருத்தப்பட்டு நிஜமாவே ஆறுதல் சொல்லுபவர்கள் சில பேர் தான். ஆனா பரவாயில்ல, உனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஆனந்தப்படுபவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டுமல்ல, உனக்கு இது நல்லா வேணும்னு நீ செஞ்ச தவறுக்கு இதுதான் தண்டனைன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு உன் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய மனிதர்களும் பல பேர் இங்க இருக்காங்க. அதனாலதான் உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் போய் உன் கவலையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லுன்னு சொல்றேன். கடமையை சரியாக செய்ய நினைக்கிற உனக்கு பொய்யான காரணங்கள் சொல்ல தெரியாது. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சிடு. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உனக்கான மகிழ்ச்சியை தரணுமே தவிர துன்பத்தை வரவழைக்க கூடியதாக இருக்கக்கூடாது. கவனமாக பேசு. அடுத்தவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து நீயும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வகையில நல்ல வார்த்தைகளை பேசு. சில சூழ்நிலைகள்ல நீ அமைதியா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதற்கான காரணம் எனக்கு மட்டும்தானே புரியுது. உனக்கு பேச தெரியாம நீ அமைதியா இல்ல. எதையும் தப்பா பேசிடக்கூடாதுன்றதுக்காக இப்போதெல்லாம் அமைதியாக பொறுமையாக போகிற உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்கலனா என்ன? இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ இப்படி அமைதியாக விலகி போவதே 1000 வார்த்தைகளுக்கு சமம்தான். நீ பேசாத தருணத்தில் நீ என்ன நினைச்சிருப்பன்னு பல பேர் பலவிதமாக யோசிக்கிறாங்க. யார் என்ன வேணுமானாலும் யோசிக்கட்டும்னு நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு. உண்மையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எந்த தப்போ தவறோ நடக்க நான் நிச்சயமாக விடமாட்டேன். நீ எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்திட்டு அதை வச்சு இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த நினைக்காதே. ஏன்னா நீ எய்த அம்பு எப்போ வேணும்னாலும் உன்னை நோக்கி திரும்பி வரலாம். கவனமாக இரு என் செல்லமே. எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்தி விடாம கவனமாக உன்னுடைய வேலைகளை செய்யி. அதே நேரத்துல இங்க பெருசா அறிவோ புத்திசாலித்தனமோ அடுத்தவங்களுக்கு தேவைப்படாது. அடுத்தவங்க எப்பவுமே உன்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது அன்பை மட்டும்தான். அறிவு தேவையை விட உன்னுடைய கவனக்குறைவுதான் உன் வாழ்க்கையில பல கஷ்டங்களை உண்டாக்கிடுது. எதையுமே அறிவின் மூலமாக மட்டுமே யோசிக்காம கவனமாக சிறப்பாக எப்படி செய்வது என்பதை பற்றியும் யோசி. எப்பவுமே நீ யதார்த்தமாக இருந்துட்டீனா உனக்கு நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன் வாழ்க்கையில உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுத்து நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஒரு சிலருக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும், பலருக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். நீ கவலையே படாதே.